வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள கான்ஸ்ட் கீவர்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கான்ஸ்ட் கீவர்ட்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ES6லேருந்து தான் அது வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. லெட் மாரி தான். 2015க்கு அப்புறம் தான் வந்து கான்ஸ்ட்ன்ற கீவர்ட் ஜாவாஸ்கிரிப்ட்க்கு வந்துச்சு. வேரியபிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கான்ஸ்ட்ல வந்து அதாவது வேரியபிள்ன்றதே கான்ஸ்ட்ன்றதே வேரியபிள் தான். அத வந்து நம்ம ரீடிக்ளேர்லாம் பண்ண முடியாது. அதே மாரி ரீஅசைனும் பண்ண முடியாது. அதே மாரி வேரியபிளுக்கு அதாவது இந்த கான்ஸ்ட்ன்ற வேரியபிளுக்கு வந்து பிளாக் ஸ்கோப் உண்டு. இந்த பிளாக் ஸ்கோப் ரீடிக்ளேர் பண்ண முடியாது, ரீஅசைன் பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன அப்படின்றத ஒண்ணொண்ணுத்தையா வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வந்து நான் ரீஅசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன்ல. அது என்னன்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். நான் இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல ஒரு டேக் வந்து ஒண்ணு போட்டுக்கிறேன். ஐடி வந்துட்டு நான் குடுத்துக்கிறேன். டெமோன்றது ஐடி வந்து நம்ம குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம எப்பவும் போல ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்கிரிப்ட் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்கிரிப்ட்ன்றது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, உள்ள வந்து ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து போடுறேன். ட்ரை கேட்ச். நம்ம ட்ரை கேட்ச் பத்தின தனியான வீடியோ வந்து பார்க்கலாம். அது இல்லாம நம்ம ட்ரை கேட்ச்னா வந்து இப்ப என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணி எனக்கு அது சக்சஸ் ஆவல அப்படின்னா, இந்த இடத்துல எரர் வந்து வரும். அப்படி இல்லன்னா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ட்ரை பண்ணும்போதே சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, இங்க ட்ரைன்றதுக்குள்ளேயே வந்துரும் நமக்கு வேல்யூ. நான் இப்ப இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் இந்த பை வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பை ஆர் ஸ்கொயர் அந்த மாரி. அந்த பையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3.14 சம்திங் தானே வரும். 3.14 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் வந்துட்டு அந்த பைய போட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, 3.14ன்றதையே குடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இங்க வந்து எரர்ல வந்து எனக்கு இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ரீஅசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் கான்ஸ்ட்ட. நான் இங்க வந்து குடுத்து, இங்க வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் அந்த வேல்யூக்கு ரீஅசைன் பண்றேன். மறுபடியும் வந்துட்டு இங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா மாத்தி 5.14 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் என்ன பண்றேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. டாக்குமெண்ட்ன்றது HTML டாக்குமெண்ட். கெட் எலமெண்ட் பை ஐடின்றது இங்க நம்ம ஐடி குடுத்துருக்கோம். நம்ம கெட் எலமெண்ட் பை ஐடின்றது போட்டாச்சு. குடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள டெமோன்றத வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா, உள்ள இன்னர் HTML தான் நான் வந்து அக்சஸ் பண்ண போறேன். இன்னர் HTML போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டுன்றத போட்டுட்டு நான் என்ன ஷோ பண்ணணும், எரர் தான் வந்து ஷோ பண்ணணும். வந்து எரரை வந்து இங்க இருக்கு எரர். நமக்கே தெரியும் இது எரர்னு சொல்லிட்டு. இங்க எரரை ஷோ பண்ணணும். நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டைப் எரர் பாத்தீங்களா, அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது என்னன்னு நான் தான் சொன்னேன்ல, இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நீங்க கான்ஸ்ட்டுக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு வேல்யூ வந்து ரீஅசைன் பண்ணவே முடியாது. எப்பவுமே வந்து எப்படி பண்ணலாம், இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு சால்வ் பண்ணலாம். கான்ஸ்ட் 3.14 அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே ஷோ ஆகல. ஏன் ஷோ ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக தான் வேல்யூ இருக்கு. நான் இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இங்கே நான் வந்துட்டு டெமோன்றது வந்து கொடுத்துட்டு டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இங்கே வந்து பையன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போயிட்டு நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. 3.14ன்றது வர ஆரம்பிச்சிருச்சு. இதே நான் இங்கேயே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். ஈக்குவல் டு 5.16 ஏதோ சம்திங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எரர்ல தான் போய் ஷோ ஆகும். இந்த இடத்துல சக்ஸஸ் ஆனால் இது ஷோ ஆகும். அப்படி ஆகலை, எரர் வந்திருக்கு, அதனால வந்துட்டு அது எரர்ல வந்து ஷோ ஆகுது. இப்படி தான் வந்து நம்ம பண்ணலாம். கான்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஒரே இதில் தான் வந்து அசைன் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்துட்டு ரீஅசைன் வந்து பண்ணவே முடியாது. லெட்டில் நம்ம பண்ணலாம், பட் கான்ஸ்ட்ல வந்து பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு எப்போ வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணணுன்றது இருக்கு. கான்ஸ்ட் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூவா ஒரு அரே கிரியேட் பண்ணும்போது, இல்லை ஒரு நியூவா ஒரு ஆப்ஜெக்ட் போடும்போது, இல்லை ஒரு புது ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நம்ம வந்து கான்ஸ்ட்ன்றதை வந்து யூஸ் பண்ணணும். கான்ஸ்ட் வேல்யூ என்னன்னா வந்து சேஞ்ச் ஆகாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகாதுன்றது கிடையாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்றதை யூஸ் பண்ணணும். அதை பார்த்து வந்து யூஸ் பண்ணணும். ஓகே ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரே வச்சு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இதே இருக்கட்டும். நான் இதை மட்டும் தூக்கிடுறேன். அந்த ட்ரை கேட்சை மட்டும் தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகே கரெக்டாக தூக்கியாச்சு. தூக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கார்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அரேல வந்துட்டு என்னென்ன கார் இருக்கு, சும்மா வந்து பிராண்ட் நேம் வந்து ஹுண்டாய் வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் சுசுகி தெரியும். சுசுகி போடலாம். அப்புறம் வந்துட்டு BMW தெரியும். BMWன்றது போடலாம். ஓகே ரைட். போட்டு நம்ம இதோட வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு எனக்கு கார்ஸ் ஆஃப் 0. இப்போ அரேல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0, 1, 2 எப்பவுமே வந்து கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2.
நான் இப்போ இங்கே என்ன சொல்கிறேன், இங்கே வந்துட்டு 0ன்றதுல வந்து நான் ஒரு பிராண்டு கொடுக்குறேன், அந்த பிராண்ட் வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பிராண்ட் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டான்றது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே ரைட். இப்போ எனக்கு ஹுண்டாய்க்கு முன்னாடி டொயோட்டான்றது வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேல வந்துட்டு என்ன பண்ணலாம்னா புஷ்ன்ற மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ புஷ் மெத்தடுன்றதை போட்டு நான் இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா கொடுத்துட்டு நான் இங்கே வந்து இங்கே வெளியில் வந்து செமிகோலன் பண்ணணும். நம்ம மறுபடியும் வந்து அதை ஷோ பண்ணணும்ல. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ document.get element by id என்ன பண்ணுறேன், அதே மாதிரி டெமோ தான். ஸோ டாட்டு இன்னர் HTML ஒரு என்டர் அடிச்சிடலாம் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுத்துருக்கேன், கார்ஸ்ன்றது கொடுத்துருக்கேன்ல. ஸோ இங்கே வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், டொயோட்டோ, சுசுகி, BMW, ஆடி. இப்போ வந்து இது வந்து அரேன்றது வந்து ஒரு தனி கான்செப்ட். நம்ம அரேன்றதை தனியாக பார்ப்போம். பட் நான் இங்கே வந்து கான்ஸ்ட்ன்றதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ கான்ஸ்ட் வந்து இங்கே ஏன் கொடுத்துருக்கோம்னா, இந்த அரேல வந்துட்டு நீங்கள் சொன்னீங்களே வந்து கான்ஸ்ட்டில் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அப்போ தான் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அரே கான்செப்ட் இந்த மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், அதில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ நான் நேராக போயிட்டு இப்போ இங்கே ஹுண்டாயின்றது கார்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹுண்டாய் வெறும் அரேல இல்லாமல் வெறும் ஹுண்டாயின்னு ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. மறுபடியும் கார்ஸ் இஸ் ஈக்குவல் டு டொயோட்டோன்றது கொடுக்க முடியாது. இந்த அரே, ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இதுலலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டோட ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ நான் இங்கே வந்து கார்ஸ் ஆஃப் 0ன்றது கொடுத்துருக்கேன். 0ன்றதுனால ஃப்ரண்ட்டில் வரும். அதே மாதிரி கார்ஸ் டாட் புஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா அரேல வந்து புஷ்ன்னு கொடுத்தா லாஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். ஸோ லாஸ்ட்டில் போய் ஆடின்றது ஆட் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு நான் ஹுண்டாயின்றது 0ல் இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் டொயோட்டோன்றது வந்திருக்கு. அதை நீங்கள் நல்லா வந்து கவனிச்சுக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணிடலாம். இதே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார்ஸ் ஆஃப் 0ன்றதுக்கு பதிலாக கார்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் இங்கே ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். ஏன்ப்பா மொத்தமாகவே வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படிலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செமிகோலன் எடுத்துகிட்டு செமிகோலனை மட்டும் வெளில போட்டு இங்கே ஒரு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். மறுபடியும் சும்மா வந்துட்டு வால்வோன்றது வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சம் பிராண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து இப்போ ஷோ பண்ணு அப்படின்றதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் டாட் புஷ் கூட தேவையில்லை. ஸோ இது வந்து நான் இப்போ எரர் வந்து இங்கே ஷோவே பண்ணாது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எரர் வந்து ஷோ பண்ணாது. ஏன் ஷோ பண்ணாது அப்படின்னா நம்ம ஒரு ட்ரை கேட்சில் கொடுத்தா தான் இந்த எரர் வந்து ஷோ பண்ணும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ட்ரை கேட்ச் எக்ஸாம்பிள் போட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து எரர் வருதுல்ல. ஸோ இந்த எரரில் வந்துட்டு நம்ம இதை கொண்டு போய் போட்டுட்டு இந்த இடத்துல கார்ஸ்க்கு பதிலாக வந்து எரர்ன்றதை வந்து போடணும். ஸோ போட்டோமா, இப்போ பார்த்தீங்களா அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள்ன்றது அந்த எரர் வந்து ஷோ ஆகிடுச்சு. நான் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணாமே தவிர்த்து இந்த மொத்தத்தையும் கொண்டு போய் இந்த மொத்த அரேவையே நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா என்னால் வந்து அது முடியாது. ஸோ இதுதான் வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஆப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஆப்ஜெக்ட் வச்சும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதே எக்ஸாம்பிளே இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தூக்கிடுறேன். ஓகேங்களா, இதை தூக்கிடலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். கான்ஸ்ட்டு காரு இஸ் ஈக்குவல் டு காரில் வந்து நம்ம இது கொடுக்கணும்ல. ஸோ டைப் வந்து கொடுப்போம். டைப் வந்து என்ன கொடுக்கலாம், என்ன பிராண்டு நேம் கொடுக்கலாம். சரி ஓகே, ஹுண்டாயின்றது கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடல்ன்றது கொடுக்கலாம். மாடல் வந்து என்ன மாடலு, சும்மா வந்து i20 கொடுக்கலாம். இல்லை கரெக்டாக ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து கொடுக்குறோம். கலர் வந்து நான் பிளாக்ன்றது கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காரில் உள்ள கலருன்ற ப்ராப்பர்ட்டியை பிளாக்குக்கு பதிலாக நான் ரெட்டுன்றது மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டு இப்போ வந்து காருக்கு வந்து ஓனர் வேணும்ல. ஸோ கார் டாட் ஓனர், இங்கே ஓனருன்றதே இல்லை. இந்த கார் வந்து இந்த ஹுண்டாய் i20 ரெட் கலர் வந்து என்னோடது. ஸோ நான் வந்து இந்த ஓனருன்றது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என் பேரை வந்து போட்டுக்கிறேன். ஸோ அஸ்வின்றது போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு இப்போ நான் வந்து அதை வந்து இதில் ஷோ பண்ணணும், யூஏயில் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா document.get element by id கொடுத்துட்டு டெமோன்றது வந்து போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு டாட்டு எனக்கு என்ன ஆக்சஸ் பண்ணணும், உள்ள இன்னர் HTML தான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இன்னர் HTML செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு கார், இங்கே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ஆப்ஜெக்டில் ஓனர்ன்ற ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு இல்லை கான்ஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ண முடியும், அந்த இதுக்கு வந்து நம்ம அரேயில் ஆட் பண்ண மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து ஆப்ஜெக்ட்லேயே ஆட் பண்ணலாம். அது நம்ம எப்படி ஆட் பண்ண முடியாது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ கார் டாட் ஓனர், ஓகே ரைட்டு. இப்போ வந்து நம்ம இங்கே ப்ரௌசரில் போய்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். கார் ஓனரஸ் அஸ்வின்றது வந்துருச்சு. நான் இங்கே என்ன நேம் கொடுக்கணும்னா அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகே ரைட், இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து கான்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலாம். இதையே எப்படி ஆட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து கார் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நான் வந்து சேஞ்ச் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஹுண்டாய்க்கு பதிலாக சுசுக்கின்றது கொடுக்குறேன். i20க்கு பதிலாக பலினோன்றது கொடுக்குறேன். ஸோ பிளாக்கு பதிலாக ரெட்டுன்றதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நான் வந்து இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு வெறும் ட்ரை கேட்ச் பிளாக் போட்டால் தான் நமக்கு எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கேட்ச் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ட்ரை கேட்ச் வந்து ஆட் பண்ணியாச்சா, இப்போ ட்ரைக்குள்ளே வந்துட்டு நான் இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியுதா பாரு அப்படின்னு சொல்லி ஜாவாஸ்கிரிப்ட் கிட்ட கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எரரில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எரர் இருந்தால் சரி ஓகே எனக்கு எரரை ஷோ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த கார் ஓனர்ஸ் இதெல்லாம் நமக்கு இந்த கதையெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஆப்வியஸாக நமக்கு எரர் தான் வரப்போகுது. ஸோ எரர்ன்றதை கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்தோன்னே வந்துருச்சு பார்த்தீங்களா எரர்ன்றது. ஏன் முடியாது அப்படின்னா, என்னால் அதில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ண முடியும். அதில் உள்ள வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர்த்து மொத்தத்தையுமே என்னால் ரீஅசைன் பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே காருன்றதை நான் புதுசாக என்னால் ரீஅசைன் பண்ணவே முடியாது. ரீஅசைன் பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து போட முடியாது. இதே வந்து லெட்டு இல்லை வேரில் வந்து நீங்கள் பண்ணலாம். லெட்டாச்சு பிளாக் ஸ்கோப்புக்குள்ளே வந்து பண்ண முடியும். பிளாக் ஸ்கோப்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த கர்லி பிரேசஸ் ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிறது ஒரு பிளாக் ஸ்கோப். இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் ஸ்கோப் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிறது ஒரு பிளாக். அந்த பிளாக்ல வந்து உள்ளதை வேல்யூ வந்து லெட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேர்ல நீங்க எங்க எதை கொடுத்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா கான்ஸ்ட்ல இப்படி ரீஅசைன் பண்ணி நம்மளால வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுல லெட்டு, வேரு, கான்ஸ்ட் இது எல்லாமே இருக்கே. இதுல வந்து எது வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பத்தி நம்ம தனியா ஒரு டெடிகேட்டடான வீடியோ வந்து ஒன்று போடுவோம். ஆனா இப்போதைக்கு பெஸ்ட்ன்றது வந்து லெட் அண்ட் கான்ஸ்ட்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேர் வந்து நம்ம யூஸே பண்ண வேணாம். ஸோ இதுதான் வந்து கான்ஸ்ட்டுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.